அமைதியோடு கூட இருக்கிறது. ஆனாலும் விண்ணப்பத்தை கேட்கின்றவர், ஜெபத்தை கேட்கின்றவர் ஒரு நாளும் எங்களை மறப்பதில்லை என்கின்ற நம்பிக்கையோடு கூட இந்த காலை ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும். ஆவியானவரே, எங்களோடு கூட பேசும். நாங்கள் யாரையோ பார்க்க வரவில்லை, உம்மை பார்த்து உம்மை ஆராதித்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு இந்த கொடூரமான நாட்களிலே உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் எங்களை பலப்படுத்திக் கொள்ள வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும், உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி எங்களை தொடும். எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வாரும். நாங்கள் எதிர்பார்ப்போடு அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். தொடக்கம் முதல் முடிவு பரியந்தமும் தேவரீருடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை பொறுப்படுத்தி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத திவ்யமான நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை நேர ஆராதனையிலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை தந்த கனம் போதகர் அவர்களுக்கும் சபையின் பெரியவர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை நேரத்தில் கிறிஸ்மஸ் ஆராதனை, அதை நாம் மனதில் வைத்து வந்திருக்கலாம். கிறிஸ்மஸ் செய்திகள் நமக்கு எல்லா இடத்துலையும் வந்துட்டே இருக்குது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாட போகிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து இந்த கிறிஸ்மஸ் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருமா, இல்லது மறுபடியுமாக அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வருமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு காரியம், உலகத்தில் எத்தனை காரியங்கள் மாறிக்கொண்டே இருந்தாலும் மாறாத ஒருவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வருஷத்தில் எனக்கு அவர் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி? ஹல்லேலூயா! கொஞ்சம் பேருக்கு ஒரே சந்தேகம். மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நான் எப்படி அவர் மாறாதவர்னு நான் நம்ப முடியும்? அவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதே கிடையாது, கைவிடுவதே கிடையாது, உன்னோடு கூடத்தான் இருக்கிறேன், என்னுடைய பிரசன்னம் உன்னோடு கூடத்தான் இருக்கிறது. நான் வந்து உட்கார்ந்த உடனே ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறீரா? யோபு சொல்வது போல ஒரு மெல்லிய உருவம் கடந்து போனது. அவருடைய பிரசன்னம் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறது. அவர் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இது ஏதோ ஒரு அதிகப்படுத்தின வார்த்தை கிடையாது. சமீப காலமாக, விசேஷமாக 2018 அவருடைய அப்படிப்பட்ட தெய்வீக பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். We can feel his presence. அவர் நம் மத்தியில் இருக்கிறாரு, நம்மோடு கூட கடந்து வருகிறார், கைவிட மாட்டார். 2021 எப்படி இருக்கும் தெரியாது. அநேக தீர்க்க தரிசனங்கள் வரலாம், அநேக தீர்க்க தரிசனம் உரைக்கலாம். ஆனால் தீர்க்க தரிசனத்தின் ஆழமான மறைப்பொருளாய் இருக்கிறவரே நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவங்க சொல்கிற தீர்க்க தரிசனம் 2வது இடத்திற்கு செல்லட்டும். நாம் எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த வார்த்தை நம்மை இன்னும் அதிகமாக வழி நடத்தட்டும். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் நம்மை மையமாக வைத்து keeping ourselves as a center and we look around, மற்ற எல்லாத்தையும் நம்ம அப்படி பார்க்குறோம். ஆனால் நான் அடிக்கடி பார்க்கறது, என்னுடைய வாழ்க்கையின் மையத்திலிருந்து நான் வெளியே வந்துட்டு
மற்ற காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது அதனுடைய பார்வை வித்தியாசமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையின் மையம் இயேசு. நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான ஒரு நோக்கம் இயேசு. இப்படித்தான் ஆதியிலே திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டன. ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபைகள் வளர்ந்து பெருகினது. வளர்ந்து பெருகின திருச்சபையில ஜெப ஊழியம் இருந்தது. ஜெப ஊழியம் இருந்த திருச்சபைகளிலே கொடுக்கும் பண்புகள் வளர்ந்தது. கொடுக்கும் பண்புகளிலே வளர்ந்த திருச்சபை ஆவிக்குரிய வரங்களை பெற்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் செழித்தோங்கினது. So there was a constant process, progress, development, but there was a peak time. ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்கு போன பிறகு இந்த திருச்சபைகள் எங்களை போல வேற யாரும் கிடையாது, we know everything, we have achieved the target அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அதனுடைய டவுன்ஃபால் ஆரம்பித்தது. அது விழுவதற்கான ஏதுக்கள் உருவாகினது. அநேகர் சொல்லுவாங்க, நான் கட்டின பாபிலோன் என்று அவன் சொன்ன பொழுது அவனுடைய வாழ்க்கையின் விழுதல் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அவன் விழுந்து போனான். விழுந்து போகின்ற அந்த காரியத்தை கூட தேவன் அவனுக்கு எச்சரிப்பாகத்தான் கொடுத்தார். Christmas, we are going to celebrate Christmas. In the midst of all pandemic situation, we are going to see the marvelous birth of Jesus Christ and we are going to celebrate. Set aside. அதை கொஞ்சம் ஒதுக்கி வைப்போமா? கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடாதான் போறோம். ஸ்டார் கட்டாத வீடு ஏதாவது இருக்கா? இருக்கு அப்படின்னா போய் ஸ்டார் கட்டிடுங்க. டெக்கரேஷன் பண்ணாத வீடு இருக்கா? புது துணி எடுக்காத வீடுகள் இருக்கா? மேபி இருக்கலாம். ஆனால் இவைகள் தான் நமது பண்டிகையின் அடையாளங்கள் என்று நாம் யோசித்து வாழ்ந்து கொண்டிருந்த காலங்கள் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. Everything is going to be normal, but it's going to be a new normal situation in the days to come. You accept it or not. ஒரு காலத்துல மொபைலை பிள்ளைங்கிட்ட கொடுக்கவே மாட்டீங்க. இப்ப நீங்க மொபைலை கொடுக்கலன்னா உங்க பிள்ளைங்க ஃபெயில் ஆயிடும். ஒரு காலத்துல இமெயில் நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு ஓபன் பண்ணி தரல. Now if you are not going to open an email, they will not get any notes from the school or college. So many things are going beyond our control. நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு மேலாக அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல பெரியவங்க சொன்னாங்க, சர்ச்சுக்கு போனீங்கன்னா பேசாம அமைதியா வாயை மூடிட்டு இருக்கணும். இப்ப நம்ம எல்லாருமே பேசாம அமைதியா இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. சில சபைகள்ல ஓப்பனா பாட்டு பாட முடியல, சில சபையில ஓப்பனா ஆராதனை பண்ண முடியல, சில சபைகள் நிச்சயமாகவே கட்டுப்பாட்டுக்குள்ளாக இருந்து இயக்கப்பட வேண்டிய காலகட்டத்துக்குள்ள வந்திருக்குது. Therefore, the situations are not in favor of us. இந்த உலகத்தில் இருக்கிற நடைமுறை சாத்தியங்கள் நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையில வேத வசனம் நமக்கு என்ன கற்றுத் தருகிறது? ஒரு 30 minutes வேத வசனத்துக்கு நேரா இதை ஆரம்ப வரிகளாக கொண்டு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியத்தை கவனிப்போமா? Let us look the things from a different perspective. என்னோடு கூட உங்களுடைய வேதத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களுக்கு திருப்பிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். Revelation chapter 2 verses 1 to 7. யாராவது ஒரு வாசிக்கலாங்களா? எழுந்து நின்று.
நேற்று ராத்திரியில் படுக்கும் பொழுது ரொம்ப டெட் டயர்டாக படுத்தேன். சில காரியங்களை கிரமமாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. பட் ஐ prayed a simple prayer, God reveal your truth, let me preach on that. ஏற்கனவே preoccupied messages were there. ப்ரீச்சர்ஸுங்களுக்கு சில நேரத்தில் டயர்டாக இருந்தாங்கன்னா பைபிளுக்கு பின்னாடி இருக்கிற சில நோட்ஸை வச்சு பிரசங்கம் பண்ணிடுவாங்க. பட் when I prayed, that's what my experience, when I prayed, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது முக்கியமான ஒரு காரியத்தை சொன்னார். நான் தூங்கிட்டேன். அதிகாலையில் எழுந்த பிறகு அந்த வார்த்தை மறுபடியுமாக ரிஃப்ளெக்ட் ஆச்சு. பேஸ்ட் ஆன் தட் now the Lord has given a message. ஆண்டவர் கொடுத்ததை மாத்திரம் தான் நான் பிரசங்கிக்கிறேன். I already preached so many preachings in the passage. ஆனால் இன்னைக்கு காலையில் இதை திரும்ப வாசிக்கும் பொழுது எனக்கு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. I am pretty sure that that's a message to the church. If I am not confident what I am going to preach, what I received from the Lord, I may be a failed person. But I am very confident and pretty sure ஆவியானவர் நமக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியத்தை இந்த காலை நேரத்தில் சொல்ல ஆசைப்படுகிறார். இந்த செய்தியின் தலைப்பை be a overcomer, ஜெயம் கொண்டவனாக இரு என்கின்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் பேசட்டும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம். மெசேஜ் டு த சர்ச் இன் எபேசஸ். எபேசு திருச்சபைக்கு ஆவியானவர் சொல்லி தருகிற காரியங்கள், செய்திகள். The first one, யார் இந்த மெசஞ்சர், the giver of the message? இந்த செய்தியை தருகின்றவர் யார்? 1வது வசனத்தில் மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கின்றவர். 7 is a complete number in the Bible. 7 என்பது ஒரு முழுமை பெற்ற ஒரு எண், முழுமை பெற்ற ஒரு காரியம். இப்போ வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருப்பவர், 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவிக் கொண்டு இருக்கின்றவர். நட்சத்திரங்கள், கேலக்சி, த மில்கி வே, இதெல்லாம் சும்மா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. த மில்கி வே, த கேலக்சி, கிளஸ்டர் ஆஃப் ஸ்டோன்ஸ் புட் டுகெதர் as stars. அநேக விண்கற்கள் அந்த மில்கி வேல அது அப்படியே சிதறப்பட்டு அது ஒரு சின்ன குழுவாக இணைந்து நமக்கு ஒரே ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. dazzling star, நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நட்சத்திரம். அப்படின்னா 7 நட்சத்திரங்கள், இட்ஸ் a plural form. 7 நட்சத்திரங்கள் அதை சிங்குலரா எடுத்துட்டு வந்து ஒருமைப்படுத்தி அவர் சொல்றாரு, இந்த 7 நட்சத்திரங்களும் என் கையில தான் இருக்குது. அப்போ இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அதிசயமான காரியத்தை தன்னுடைய கரத்திலே அடக்கி வைத்திருக்கிறவர். not an ordinary God. நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறவரை குறித்து பேசுகிறேன். அந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய கைகளிலே ஏந்தி கொண்டிருக்கின்றார். ஏந்தி கொண்டிருக்கிறவர் அவைகளை சிதற விடாதபடிக்கு அதை தன் கட்டுப்பாட்டிற்குள்ளாக வைத்திருக்கின்றார். இவர் கடைசியில் சொல்றார் பாருங்க, பரதீசின் கனி. அதை இங்கேயே சொல்றார். இந்த பரதீசுக்கு மேலாக அண்ட சராசரங்களில் இருக்கிற காரியத்தை என் கருத்தில் வச்சிட்டு இருக்கிற சர்ச் எபேசஸ் பிலீவர்ஸ், லிசன், கவனிங்க. தூக்க மயக்கத்தில் இருக்காதீங்க, கண் சொருகி போய் இருக்காதீங்க, மமதையோடு இருக்காதீங்க, பெருமையோடு கூட இருக்காதீங்க, அச்சீவ்ட் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட இருக்காதீங்க. திங்க் அபவுட் மீ ஃபர்ஸ்ட், ஐ த லார்ட். நீர் யார் ஆண்டவரே அவன் கேட்டா, ஐ அம் தட் ஐ அம், இருக்கின்றவராகவே இருக்கின்றேன். தட் இஸ் த அத்தாரிட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அவர்தான்
இயற்கைக்கு மேலான அதிகாரம் உள்ளவர். அது மாத்திரமல்ல, 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவுகின்றவர். பொதுவாக குத்து விளக்குகள் மத்தியிலே வைக்கிற காரியம் ஆராதனைக்குரிய காரியமாகத்தான் இருக்கும். ஹைலி ஹானரபிள். இதன் மத்தியில இருக்கிறவர் ஆராதனைக்கு உரியவர். அது மாத்திரமல்ல, இத்தனை நட்சத்திரங்களையும் தன் கரத்தில் வைத்திருக்கிறாரே, இவர் வல்லமை உள்ளவர். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? உட்கார்ந்துட்டு கிடையாது, எங்கேயோ பார்த்துக்கிட்டு கிடையாது. He dwells, he walks, உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்படியே உட்கார்ந்துகிட்டு இல்ல, உலாவுகின்றார். He is in action. அப்படின்னா God in action. யோபுல போயிட்டு நிதானமா வாசிச்சு பாருங்க. யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், 9வது அதிகாரம் 10வது வசனம், 9வது அதிகாரத்துல 4ஆம் வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும், 28வது அதிகாரம் 38 39 அதிகாரம், இது எல்லாத்திலையும் நீங்க வாசித்தீங்கன்னா அவரை போல தேவன் ஒருவரும் கிடையாது. அவரை குறித்து யோபு தன்னுடைய கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவன் சொன்ன காரியங்கள், அவர் அதிசயங்களை செய்கின்றவர், அற்புதங்களை செய்கின்றவர், இடம் கொள்ளாதவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். These are all a human statement. 37 அதிகாரம் அவன் பாட்டுக்கு புலம்பனான். நடுவில் இவர் தான் தேவன் சொல்லிக்கிட்டான். ஆனா 38ஆம் அதிகாரத்துல அவர் வந்தார். வந்து யோபு அப்படின்னு கூப்பிட்டாரு. யோபுன்னு கூப்பிட்ட உடனேயே சப்புன்னு அனுப்பிட்டான். வாயே திறக்கல. அவர் கேட்க ஆரம்பிச்சாரு. என்ன கேட்டாரு? கேள்வி மேல கேள்வி கேட்டாரு. 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் வீட்டுக்கு போயிட்டு வாசிச்சு பாருங்க. எத்தனை கேள்வி கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு கேள்வி கேட்டாவே கும்முன்னு உருன்னு கோவப்பட்டுட்டு போயிடுறீங்களே. அப்பா அம்மா ஏதாவது கேள்வி கேட்டா பிள்ளைங்க கோச்சுக்கிறாங்களே. ஹஸ்பண்ட் கேள்வி கேட்டா, ஒரு கேள்வி கேட்டா கோச்சுக்கிறோமே. வைஃப் ஒரு கேள்வி கேட்டா கோச்சுக்கிறோமே. 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம், உடம்புல சக்தி கிடையாது, பிள்ளை இறந்து போச்சு, சொத்து போச்சு, எல்லாம் போச்சு. அவன் வேற 3 பேர் சேர் போட்டு உட்காந்து திட்டிட்டு கிடக்குறான். இவர் வேற வந்து கேள்வி கேட்கிறாரு. சுமார் 40 கேள்விகள் கேட்கிறார். Do you know this? Do you know? தெரியுமா 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 கேட்பாரு. கொரோனால எனக்கு வேலை இல்லை, உனக்கு தெரியுமா ஆண்டவர்னா? அந்த கொரோனால வேலை இல்லைன்னா கூட உங்க வீட்டுக்கு ஐயர்வாள் வரும்போது காணிக்க கொடுத்த பாரு, உனக்கு தெரியுமா? அதை நான் தான் உனக்கு தந்தேன். தொண்டையில கேன்சர் சொன்னா டாக்டர் சொன்னா பேச மாட்டேன்னு, இப்ப பேசி நிக்கிற பிரசங்கம் பண்றிய, நான் தான் உனக்கு தந்தேன். 5 இடத்துல ஹார்ட்ல பிளாக் இருந்துச்சு, நீ அவ்வளவுதான் அப்படின்னு டாக்டர் சொன்னான். மற்றவங்க சொன்னாங்க, நினைச்சாங்க போயிடுவார் அப்படின்னு. ஆனா இன்னி வரைக்கும் நடக்க வைக்கிறாரு. யார் தெரியுமா? நான் தான் பண்ணேன். உங்க வாழ்க்கையில அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம், அவர் செய்திருக்கிற அதிசயங்கள் ஏராளம். மருத்துவர்கள் எழுதி கொடுத்த வார்த்தைகளை மாற்றி அமைத்தது ஏராளம். கடன் பிரச்சனைகளை மாற்றி அமைத்த அற்புதங்கள் ஏராளம். நாம இன்னைக்கு நடக்கிறோம் பாருங்க, அந்த அற்புதம் அவரால நடந்தது. ஹல்லேலூயா. 2020ல எவ்வளோ துன்பங்களை கடந்து வந்தோமே. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ளவர், நித்திய பிதா நம்மோடு கூட இருக்கிறார். Let us not have any kind of doubt. சந்தேகமே வேண்டாம். அவர் என்ன சொல்றாரு? இப்படிப்பட்ட மெசேஜ் கொடுத்திருக்கிறவர், the messenger is like that. இரண்டாவது காரியம், அவர் என்ன மெசேஜ் கொடுத்தாரு? the given message, the message. அது வந்து 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதை சுருக்கமா நான் மத்தியில் சொல்லிடுறேன். 7 விதமான காரியங்கள், 7 நட்சத்திரங்களை கொண்டிருக்கிறவர், 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர், 7 விதமான காரியங்களை சபையிலே இருந்து காண்பிக்கிறார். என்ன? யுவர் டீட்ஸ், கிரியை, யுவர் ட்ரபுலேஷன், கஷ்டங்கள், யுவர்
poverty, வறுமை, your love, அன்பு, your faith, விசுவாசம், your service, உழைப்பு, your perseverance, பொறுமை, இது எல்லாமே பிரச்சனைக்குரியதா இருக்குது. இது எல்லாத்துலயும் நீ நல்லா தான் இருந்திருக்கிற, இது எல்லாத்துலயும் நீ வல்லமையா வாழ்ந்துட்ட, இது எல்லாத்துலயும் நீ மிகுந்த பொறுமையோடு கூட வாழ்ந்து சுகித்து சாட்சியா இருந்துட்ட. பட் இந்த மெசேஜை கொடுத்தவர், நீ நல்லா இருந்த, நீ இதெல்லாம் செய்த, உன்னுடைய அன்பு நல்லா இருந்தது, உன்னுடைய வார்த்தை நல்லா இருந்தது, உன்னுடைய கிரியை நல்லா இருந்தது. வீட்டில் போயிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கிட்டையும் ஒய்ஃப் ஹஸ்பண்ட்டையும் ஒரே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களோ? கேட்டு பாருங்க. ஒரு கேள்வி, நீ பிறந்ததிலிருந்து இந்த வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எத்தனை முறை வாசிச்சிருக்கிறமான்னு கேளுங்க. அவங்க உங்களை பார்க்கட்டும், நீங்க அவங்கள பாருங்க. உண்மையான பதில சொல்லி பாருங்க. அன்பு, அவரை நேசிச்சதுனால இந்த வேதத்தை வாசிக்கிற அன்பு. ரட்சிக்கப்பட்ட பிறகு, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை வாங்கின பிறகு நல்ல வல்லமையா ஜெபம் பண்ணும். 10 நிமிஷம், 20 நிமிஷம், அரை மணி நேரம், வெள்ளிக்கிழமை உபவாசம், சனிக்கிழமை காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் வரும் பொழுது உபவாசத்தோடு வர்றது, தாய்மார்கள் கூட்டத்துக்கு வர்றது, மென்ஸ் ஃபெலோஷிப்ல போய் ஜாயின் பண்றது. அதில் இருந்துச்சு, இப்ப இருக்குதா? Compromising statement is different from what is compelled by God. நான் ஏதோ ஒரு மீட்டிங் போறேன், இட் இஸ் ஓகே ஃபார் மீ அப்படின்றத விட ஆதியில வச்சிருந்த பாருங்க அந்த அன்பு. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என் பாக்கெட்ல ஒரு சின்ன நியூ டெஸ்ட்மென்ட் எப்பவும் இருக்கும், கிடியன்ஸ் நியூ டெஸ்ட்மென்ட். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிப்பேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிப்பேன். இப்போ நியூ டெஸ்ட்மென்ட் இல்லை, நேரம் ஃபுல்லா ஆஃபீஸ்லயே போயிடுது. 9:30 உட்காந்து 5:30 வரைக்கும் பேசு பேசுன்னு சின்ன சின்ன கமிட்டி, சின்ன சின்ன டிஸ்கஷன், லெட்டர் மேல லெட்டர், சோ பிஸி. சாயங்காலத்தில் வீட்டுக்கு போனா அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. சில நேரத்தில் ஒரே ஒரு அதிகாரத்தை படிச்சுட்டு ஆண்டவரே ஆசீர்வதின்னு சொல்லுகிற வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. பட் நாட் இன் த பிகினிங். வாசிக்க ஆரம்பிச்சா 5 அதிகாரம், சங்கீதத்தில் 5 அதிகாரம், நீதிமொழிகள் 1, சாயங்காலத்தில் திரும்பவும் பழைய ஏற்பாடு 5 அதிகாரம். வாசிக்க 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 ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மெசேஜ் டு மீ ஆல்சோ. அந்த வாசிப்பு, அந்த காத்திருந்து அவரை நோக்கி பார்த்த கண்கள், அவருடைய சத்தத்தை கேட்ட உடனே சந்தோஷமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இன்னைக்கு எங்க இருக்கு? சர்ச். எபேசு. யோசிச்சு பாரு. காணிக்க கொடுத்த, ஊழியத்துக்கு போன, சாட்சி சொன்ன, எல்லாம் நல்லா இருக்கு. இப்ப எப்படி இருக்குது? கடந்த கால ஆசீர்வாதங்கள்ல நிகழ்காலத்தில் வாழ்ந்துடாதீங்க. வருங்காலம் வித்தியாசமா இருக்க போகுது. ஒரு காலத்தில் இந்த நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுல வெளியெல்லாம் போய் ஓப்பனர் மீட்டிங் வச்சோம். ஓப்பனர் மீட்டிங் பண்ண முடியல. இயேசு திரைப்படம் காண்பிச்சோம், காண்பிக்க முடியல. டிராக்ஸ் கொடுத்தோம், கொடுக்க முடியல. மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையில அவரோடு கூட இருக்கிற தொடர்பு இருக்கு பாருங்க. அவரும் நானும், அவரோடு கூட என் வாழ்க்கை. எபேசு சர்ச்சை பார்த்து ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். செக் இட் அவுட். சர்ச் இன் புதூர் 2002 இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். ஐ நோ த சர்ச் வெரி வெல். அதுக்கு முன் 1999 இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். பெங்களூர்ல ஒரு சர்ச்சை 2002 இருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம என்ன செய்யறோம்? ஆர் வி growing? நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமான அந்த பரிசுத்தம். ஒரு ஊழியக்காரு சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்தார். இஸ் நோ மோர். அவரை பத்தி சொல்லுவாங்க. ஊழியத்துக்கு புல்பிட்ல வரும் பொழுது அப்படி நடந்து வரும்போது பிசாசுகள்லாம் அலையடிச்சு ஒதுங்கி ஓடுமா. வல்லமை, பிரசன்ஸ் ஆஃப் காட். நம்ம மத்தியில அப்படிப்பட்ட பிரசனத்தை அவரால் கொடுக்க முடியுமா?
என்னோடு கூட ஒருத்தர் பேசினார்னா அவர் போகும்போது சொல்லணும். என் வீட்டுக்கு வந்துட்டு ஒருத்தர் போகும்போது சொல்லணும், அந்த வீட்டுக்கு போனதுல எனக்கு சமாதானம் இருக்குது ஐயா. அந்த மனுஷனோடு பேசும் பொழுது, அந்த மனுஷனோடு பேசின போது அவங்க சொன்ன வார்த்தை என்னை ஆறுதல் படுத்தினது. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? செக் இட் அவுட். அதத்தான் எபேசு சர்ச்சை பார்த்து ஆண்டவர் சொல்றார், 7 complete problems. முழுமையா இருக்குது. எங்க விழுந்து போன வெயிட் பண்ணி பாரு. மூணாவது காரியம், the warning of the messenger. What is the warning? The warning. 4வது வசனம் யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? ஆனாலும் எல்லாத்தையும் சொன்னார, நீ இவ்வளவு அழகா பண்ணிருக்கிற, ஆனாலும் பட். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொன்னா எப்படி இருக்கும்? நீ நல்லவன் தாயா, ஆனால். நீ ஜெபம் பண்றவன் தான், ஆனால். நீ காணிக்க கொடுத்த ஆளு தான், ஆனால். என்ன ஆனால் ஆண்டவரே? ஆதியில உனக்கும் எனக்கும் தொடர்பு இருந்துச்சு பாரு. வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. நான் ஒன்றும் புதுசா சொல்லலை. மனைவிமார்கள் உங்க வீட்டுக்காரை பார்த்து சொல்லுங்க, வீட்டுக்கார் மனைவிமாரை பார்த்து சொல்லுங்க. எங்க கல்யாண நாளில் அன்னைக்கு இருந்துச்ச அந்த அன்பு, ஆமாம்மா அப்படியே இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லி அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நான் அவங்கள சர்வீஸ் முடிஞ்ச பிறகு பார்க்க ஆசைப்படுறேன். கொஞ்சமாவது குறைஞ்சிருக்காதா? இருக்கட்டுங்க, அதெல்லாம் சமாளிச்சுட்டு போங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஆதி அன்பு. தட்ஸ் வாட் த ரிலேஷன்ஷிப். இவர் எங்க எழுதுறாருங்க? இத ஜான் பத்மு என்கின்ற தீவிலிருந்து எழுதுறார். சாதாரணமா சொல்லிடுறோம், பத்மு தீவிலிருந்து எழுதினார். போய் இருந்து பாருங்க, இருந்து பார்ப்போம். யாரும் கிடையாது, 90 வயசுல வயசாளி. இவர் யாரு? இயேசுவின் மார்பில சாய்ந்து கொண்டிருந்தவர். வானத்திலிருந்து அக்கினிலாம் இறக்கலாமான்னு வீரவசனம் பேசினவர். யாரு காட்டி கொடுக்க போறோம் அப்படின்னு பேதுரு சிக்னல் காமிக்கிறார், கொஞ்சம் கேட்டு சொல்லு, ரெக்கமெண்டிங் அத்தாரிட்டி. இவரை ஆண்டவர் தனியா கொண்டு போயிட்டாரு. தனியா கொண்டு போய் தனியா வச்சுட்டாரு. அவருடைய சூழ்நிலை ஒருவேளை மை அசம்ஷன் கோஸ் லைக் திஸ், ஆண்டவரே அன்னைக்கு என் கூட இருந்தீங்களே, இப்ப இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு இருந்திருக்கலாம். அதனால தான் யாருக்குமே கொடுக்காத தரிசனத்தை ஆண்டவர் இவருக்கு தந்தார். அதுதான் முதல் அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அவரு அனுபவபூர்வமாக எபேசு சர்ச்சை பத்தி எழுதுறாரு. ஆண்டவருடைய வார்த்தைகளை சர்ச் ஆதியில கொண்டிருந்த அன்பு இருக்கா? நீ விட்டுட்ட. என்ன மறந்து போன காரியம்? You have forsaken your first love. தமிழ்ல ஆதி அன்பை விட்டாயின்னு இருக்கும். இட்ஸ் ஓகே. ஆனா ஆங்கிலத்தில் பியூட்டிஃபுல்லா இருக்குது, you have forsaken your first love. இங்க வந்திருக்கிறோம் இன்னைக்கு காலையில, இந்த சர்ச்சிலேயோ அல்லது ஆண்டவரை தனிப்பட்ட முறையிலேயோ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த நாள், from the day one அவரோடு கூட இருந்த அன்பு இன்னைக்கு இருக்குங்களா? என்ன பாஸ்டர், என்ன பிரதர் அப்படி கேட்குறீங்க? உங்களுக்கு தெரியாது, நீங்க ஊர் விட்டு போய் ரொம்ப நாள் ஆகி போச்சு. அந்த அன்பு இருக்கிறனால இன்னைக்கும் சர்ச்சில் மெம்பராக இருக்கிறோம், வரோம் போகிறோம். இட் இஸ் ஓகே. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தட் டீட்ஸ். நம்ம செய்து கொண்டிருக்கிற கிரியில் அதெல்லாம் இருக்கட்டு. தனிப்பட்ட வாழ்வில் எனக்கு இருக்கிற அவரோடு கூட இருக்கிற தொடர்பு, the love relationship, the love relationship, அன்போடு கூட ஏற்படுத்தப்பட்ட உறவு. சபையை நேசிச்சதுனால தான் தன் உயிரையே தந்திருக்கிறார். சபையை நேசிச்சதுனால தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்ததுனால தான் சபை வளர்ந்தது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதை வீட்டில் போய் நிதானமா வாசித்து பாருங்க. மறந்து போன காரியம் என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு, அதனுடைய நிச்சயம், மனம் திரும்பிய அனுபவம், அந்த அனுபவத்தினுடைய காரியம், பரிசுத்த வாழ்வு, இம்பார்ட்டன்ட் திங். we cannot compromise with the holy life. பரிசுத்த ஆவியானவரின் வரம், ஜப ஜீவியம், இது எல்லாமே இந்த பேசேஜில் இருக்குது. not an extraordinary one.
அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவி மூலமாக வாழ்கிற வாழ்வு வரப்போகும் நித்திய வாழ்வு. ரொம்ப பேர்த்த கேட்பாங்க, பரலோகத்துக்கு போறதுக்கு எத்தனை பேருங்க ஆசையா இருக்கு அப்படின்னு. நான் நம்ம சபையில் இப்போ அப்படி கேட்க மாட்டேன். கேட்டவொன்னே என்ன சொல்லுவாங்க, எல்லாம் கை தூக்குவாங்க, நான் கூட பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். பட் ஆனால் அந்த பரலோகத்தை இங்க நாம எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோமா? அந்த பரலோகத்தை பத்தியே தெரியாதவனுக்கு இதுதான் பரலோகத்துக்கு போற வழி அப்படின்னு சொல்ல முடியுதா? சீரியஸ் இஷ்யூஸ். This is 3 hours message, not 30 minutes message. நான் பெற்றுக்கொண்ட வாழ்க்கை அனுபவம் சூழ்நிலை என்னை மாற்றி அமைச்சிடுச்சு பாருங்க. நான் ஒரு காலத்துல ஒரு பாவியா இருந்தேன். அமேசிங் கிரேஸ் அந்த ஆங்கில பாடல் எழுதினுடைய வாழ்க்கைய நிதானமா கூகுள்ல ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. அவன் வாழ்க்கை சீரழிந்து கிடந்தது. ஆனா ஆண்டவர் அவனை மாற்றினார். அவன் எழுதின பாடல் ஆயிரக்கணக்கான மக்களை மாற்றி அமைத்தது. நான் பெற்ற அந்த ஆசீர்வாதம். இங்க அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்துல, ஜெப ஜீவியத்துல, கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற அந்த ஜெப வாழ்க்கையில, விண்ணப்பத்தை சொல்லி விண்ணப்பத்தின் ஆவியானவர்கிட்ட போராடுகிற அந்த போராட்டத்துல, விழுந்து கிடந்து ஜெபிக்கிற அந்த ஜெபங்களில, பரிசுத்தத்துல நோ காம்ப்ரமைஸ் அட் ஆல். பார்வை, கேட்கிற காரியம், பேசுறது, நடக்க, செய்க பரிசுத்தம். அன்னைக்கு இருந்துச்ச, இன்னைக்கு இருக்குதா? இருக்கு அப்படின்னு வாழ்ந்துட வேணாம். ஆவியானவர் எதையாவது உணர்த்தினார்னா உணர்வுள்ள இருதயத்தோடு அவர்கிட்ட வந்துருவோம். தட்ஸ் a warning. நித்தியத்தை குறித்து கரிசனை உள்ளவளா, கரிசனை உள்ளவனாக வாழ்வோம். After all 70 years, பால் சொல்றாரு, நான் இந்த தேகத்தில் இருந்தேன்னா, இந்த சரீரத்தில் இருந்தா சில பேருக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும், நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். ஆனால் இந்த தேகத்தை விட்டு நான் போயிட்டேன்னா அவரோடு கூட நித்தியமாய் வாழ்வேன். அது எனக்கு பேரானந்தம். ஆனா பட் ஐ prefer to stay here because for others. நீங்க எப்படி யோசிச்சீங்களே தெரியல. 2 முறை மரணத்தை கடந்து வந்த பிறகு நான் யோசிக்கிற காரியம், how long I am going to stay in this world, Lord? I just want to be with you. I am prepared. Are you prepared? Because being with the Lord is a beautiful, excellent experience. ஒரு நாள் வரும், பரலோகத்துக்கு போவோம். ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி நம்மை அவர் வரவேற்பார், கட்டி அரவணைப்பார், நெத்தியில முத்தம் கொடுப்பார், தலையை தடைய கொடுத்து, கமலம் என் மகனே மகளே, பிதாவுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசி, என் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. See, there is a mansion for you. உனக்காக நான் சொன்ன பாரு அந்த வீடு. Go and stay there. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், உலாவு. என்னைக்கு அந்த நாள் வரும்? என்னைக்கு அந்த காலம் வரும்? என்னைக்கு அவர் முகமுகமாய் பார்ப்பேன்? That's an expectation. அந்த எதிர்பார்ப்புல இங்க அவருக்காக வாழறோம் பாருங்க. இன்னும் அதிகமா, இன்னும் அன்பு கூறுவேன், இன்னும் ஆராதிப்பேன், இன்னும் சாட்சி சொல்லுவேன், இன்னும் உங்களுடைய வேதத்தை ஆழ்ந்து தியானிப்பேன், இன்னும் ஜெப நேரத்தை அதிகரிப்பேன். Not up to this, Lord, but I will increase more and more, more and more. Doing things for the Lord is different, but live with the Lord is absolutely different. That's a warning. அவர் என்ன சொல்றாரு? தேவனோடு கூட இருந்து இந்த உறவில் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? சவுல் அவனை ஆரம்பித்த வாழ்க்கை தேவனோடு இருந்தான். வீட்டில் போய் நிதானமா வாசிச்சு பாருங்க. 15ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 15, 16, 17 and all. 17ல தாவீது வந்துருவாரு. அதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகளில் ஒருவனா இந்த சால் கேட்டாங்க. வல்லமையாக யுத்தம் பண்ணாரு கேட்டாங்க. காத்திருக்க முடியாம ராஜாவாக இருந்தவன் ஆசாரி ஊழியத்தை கையில் எடுத்து பலியை செலுத்ததனால கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் பலி மேன்மையா கேள்விய உருவாக்கிட்டு போயிட்டாரு.
விச் கிராஃப்ட் எல்லாம் விச்ச கூப்பிட்டு சாமுவேல் எனக்காக எழுப்புன்னு சொல்லி எதை அழித்தானோ அதையே அவனே கையில் எடுத்தான். மரணத்தை பார்த்து பயந்தான். ஆஜனபாகு உருவம் கொண்டவன் மரணத்தை பார்த்து பயந்தான். தனக்கு விரோதமா தாவீது வரான பிறகு பொறாமை. எவ்வளவு மாற்றங்கள்! சாமுவேல் வரும் பொழுது சொல்றாரு, இப்ப என் கூட மேல வா, உன் தேவன் ஆராதிக்கும்படி இந்த ஜனங்கள் என்னை அங்கீகரிக்கும்படி வந்து என் கூட நில்லு. These are all the statements by Saul. மாறிட்டாயா பேதுரு? ஆண்டவர் கேட்கிறார், இயேசு சுவாமி என்னை பத்தி எல்லாரும் என்ன சொல்றாங்கடா? ஐயா ஆண்டவர், நீர் பெரிய தீர்க்கதரிசி, நீர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், நீ எலியா. இட்ஸ் ஓகே, நீ என்ன சொல்ற? அவன் சொன்னா, நித்திய ஜீவ வசனம் உங்ககிட்ட தானே இருக்கு. அவர் உடனே சொன்னாரு, பிதாவாகிய தேவன் இது உனக்கு வெளிப்படுத்தினார். இவன் தான் கடைசியில விட்டுட்டு ஓடிட்டான். யாரு போனாலும் போக மாட்டேன்னு சொன்னானே, ஓடிட்டான். 3 முறை மறுதளிச்சிட்டான். எந்த கரி நெருப்பு எரிகிற இடத்துல நின்று வேலைக்காரி இவனும் அவனோடு கூட இருந்தவன் சொன்னும் பொழுது மறுதளிச்சானோ, அதே பேதுருவை அதிகாலை நேரத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கரி நெருப்பு போட்டு மீனை ஃப்ரை பண்ணி வச்சு அந்த இன்சிடென்ட் அப்படியே காமிக்கிறாரு. ஆனா சொல்லி காட்டவில்லை. அவர் சொல்றாரு, பீட்டர் கம் ஆன், நீ பசியா இருப்பேன்னு எனக்கு தெரியும் பீட்டர், என்னை விட்டுட்டு நீ போனது எனக்கு தெரியும் பீட்டர், என்ன நீ மறுதளிச்சதும் தெரியும் பீட்டர், பட் நவ் மீன் ரெடியா இருக்கு, you know the taste of fish, come. அவன் சொல்றான், அவர் கர்த்தர். அப்பதான் கேட்கிறாரு, do you love me பீட்டர், என்ன நீ நேசிக்கிறாயா? do you love me, do you love me? 2 தடவை கேட்டாரு. ரொம்ப திரும்ப அதேதான், அவரே வந்து திரும்ப உயிர்த்தெழுந்தவரை வந்து கேட்டா கூட அவன் சொல்றான், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. 3வது தடவை கொஞ்சம் அழுத்தமா வேறொரு பதத்தை அவர் உபயோகித்து கேட்ட பொழுதுதான் சொல்றான், you know that I love you, only you know that. உன்னுடைய கிரியை நான் அறிந்திருக்கிறேன். பேதுருவை அறிந்திருக்கிறார். நான் அன்பு செலுத்துறேன் சாரதி சொன்னாலும் அவர் என்னை அறிந்திருக்கிறார். It is not my statement, the statement of the Lord. He must say that I know you, I know your deeds, I know your prayer life, I know your salvation experience, I know the love that you have for me. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். நம்ம அன்பு எப்படி இருக்கு? யோவான் 3:16 தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 3:16 சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுப்பது அன்புன்னு யோவான் எழுதுறார். பிரியமானவர்களே, வேதம் மிக அழகாக சொல்லி தருகிறது. இப்படி சொல்ற ஆண்டவர், the final thing is giving an invitation of the messenger. 5வது வசனத்துல என்ன சொல்றாரு? நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைம்பி மனம் திரும்பு. சிம்பிள் திங், மனம் திரும்பு. லீட் a good life, ஜெயம் கொண்டவனாக இரு. நீ மனம் திரும்பணும். be a overcomer. இந்த 7 செய்திகளையும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சுமார் 5 சபைகளுக்கு அவர் சொல்றாரு, repent, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. நோ காம்ப்ரமைஸ் அட் ஆல். மனம் திரும்ப சொல்லி 7 சபைக்கு சொல்றவர் மிக அழகாக சொல்றாரு, நீ வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படின்னா this morning also there is an invitation. It's a personal invitation. என்ன? come along. என்னிடத்தில் திரளான மன்னிப்பு உண்டு, நான் அன்பு செலுத்துகிற தேவன். come to me. நீ என்கிட்ட வரும் பொழுது நீ தப்பு பண்ணி கொஞ்சம் விழுந்து போயிருந்தேன்னு வச்சுக்கோ, அதை நான் மன்னிச்சிருவேன். there is an invitation, open invitation. அடுத்தபடியா அவர் என்ன சொல்றாரு? the reward of the messenger, the last but not the least, the reward of the messenger, that is the revelation of God this morning. என்ன சொல்றாரு? 7வது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாங்களா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ
அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. கிஃப்ட் ஃப்ரம் பாரடைஸ். The Lord who walks in the midst of 7 lampstand, 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவறாரு. அவர் என்ன சொல்றாரு? பரதீசில் இருந்து உனக்கு நான் அழகான ஒரு பரிசு பொருளை தருவேன். A gift from the paradise where the Lord dwells. இரண்டாவது அவர் சொல்றாரு ஜீவ விருட்சத்தின் கனி, gift from the tree of life. இந்த மரத்தை குறித்து வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல மனிதனை படைத்து அவனோடு கூட உலாவினவர், பரலோகத்தின் மகிமையை இறக்கினவர், அந்த மகிமையோடு கூட மனிதனோடு உலாவினவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், don't touch the gift of the tree of knowledge. நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை புசிக்காதே. That's all. புசிக்காத, மரணம் வந்துரும். அவரு அப்படி சொல்லிட்டு போனா பிசாசு வந்து சொல்லுச்சு, நன்மை தீமை அறிகிற கனியை நீ புசி, மரணம் அல்ல நீ தேவனை போல மாற்றப்படுவாய். பொய்யன். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மிக அழகாக சொல்லுகிறார், கிறிஸ்து அந்த ஜீவ விருட்சத்தின் கனியாக இருக்கிறார். The message giver is the reward giver. ஜெயம் கொடுக்கிற தேவன் நீங்கள நான் எதிர்பார்த்து கொண்டு வந்து பாருங்க, ஜீவ விருட்சத்தின் கனி அதை அவரே தருகிறாராம். இந்த காலை நேரத்தில் இந்த சபைக்கு சொல்லப்பட்ட காரியம், நீ மனம் திரும்பு, எங்க விழுந்து போனியோ வா, நீ எதை நோக்கி ஓடனியோ அதை நினைவுபடுத்தி பார், பரதேசில் இருக்கிற காரியத்தை நான் உனக்கு தருவேன், அது நித்திய காலமாய் உன்னோடு கூட இருக்கும். இந்த கனியை புசிக்கும் பொழுது ஜீவன் இருக்கும். ஏன்? அவரே ஜீவன், அவரே சத்தியம், அவரே வழி. அந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் ஆண்டவரே ஜெயம் கொண்டவனாக நான் வாழட்டும், ஜெயிக்கப்பட்டவனாக நான் வாழட்டும், ஜெயத்தை கொடுத்த தேவனை என் வாழ்க்கையிலே நான் எப்பொழுதும் அறிக்கை செய்யட்டும், என்னுடைய ஜெயம் உம்மிடத்திலிருந்து வரட்டும். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசி முடிப்போமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாமே? 1 Corinthians chapter 15 verse 57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் இந்த ஆசீர்வாதத்தோடு தேவன் நம்மை வழி நடத்தட்டும். நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை ஆண்டோடு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம், அவரோடு ஒப்புரவாகுவோம், ஜெயம் கொண்டவர்களாக வாழுவோம். Shall we all stand together for the final prayer? ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருப்பார் என்று சொன்னால், அவனுடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் இன்னும் அதிகமாய் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஜெயம் கொண்டவனாக நான் வாழட்டும். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போமா? கடைசி ஜெபத்திற்கு பாஸ்டர் ஐயா அவர்கள் வந்து கடைசி ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தையும் சொல்லும்படி நான் கேட்டுக்கொள்றேன். கேட்ட செய்தியின் அடிப்படையில் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். சிறிது நேரம் மௌனமாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரோடு செலவழித்த ஜெப நேரம், வேத தியான நேரம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரோடு மகிமையாக வாழக்கூடிய அந்த பாக்கியம், ஆண்டவரை எப்போது நான் தரிசிப்பேன், எப்போ அவரை பார்ப்பேன், அந்த நாள் எப்பொழுது வரும் என்ற ஏக்கத்தில் இந்த உலகத்தில் அவரோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
என்று சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட ஆண்டவர் மேலிருந்த அந்த அன்பு, ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த அன்பு இன்றைக்கும் எப்பொழுதும் ஆண்டவரே நான் வைத்திருக்க வேண்டும். நான் குறையில் என்னிடத்துல உண்டு, ஆரம்பத்தில் இருந்த அன்பு என்னிடத்துல இல்லை, என்னை மன்னியும் என்று கேட்போம். ஆண்டவரே என்னை மன்னியும், ஆதியிலிருந்த அன்பு என்னிடத்துல இல்லை, ஆண்டவரே நான் அப்படிப்பட்டவனாக இன்றைக்கு இல்லை, எனக்கு உதவி செய்யும். இந்த ஜெபத்தோடு கூட நம்முடைய ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவை சீர்படுத்தி சரிப்படுத்தி செல்லுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நேச சுவாமி, இந்த நாளில் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை, உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டோம். ஆண்டவரே நாங்கள் உம்மோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும். எங்களுடைய எல்லா கடமைகள் நடுவிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை அன்பு கூற வேண்டும். உம்மோடு கூட நேரம் செலவிடுவதன் மூலமாக, ஆண்டவரே உமக்கு சாட்சியாக இருப்பதன் மூலமாக, ஆண்டவரே நம்முடைய வேத வசனங்களை ஆவலோடு தியானிப்பதன் மூலமாக, ஆண்டவரே உம்மோடு நெருங்கி இருக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். பரலோகத்தின் இனிமையை இங்கேயே நாங்கள் அனுபவிக்கும்படியான பாக்கியத்தை தாரும். அப்படியாக தீர்மானிக்கிற ஒருவரையும் நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிரசனமும் கிருபையும் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்மோடு இணைந்து உம்முடைய அன்பை ருசித்து பார்க்கிறவர்களாக எங்களை நேசித்த எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக இறங்கி வந்து உம்முடைய அன்பை காட்டி எங்கள் ஆண்டவருக்கு நாங்களும் முழு அளவில் எங்களுடைய அன்பை காட்டும் அருமையான பிள்ளைகளாக எங்களை மாற்றும். அவ்விதமாய் வழி நடத்தும், தேவைகளை சந்தியும். துதிகன மகிமையிலாவற்றுமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென்.